திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே வனத்துறையினர் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டவர் மரணமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழங்குடியினத்தைச் சேர்ந்த இளைஞர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுவதில் உள்ள மர்மம் விலகுமா? திருப்பூர் மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட உடுமலை வனக்கோட்டத்தில் ஏராளமான பழங்குடியின மலை கிராமங்கள் உள்ளன. இந்த பகுதியை சேர்ந்த மாரிமுத்து என்பவர் இங்கிருந்து குடிபெயர்ந்து கேரளாவில் நீண்ட நாட்களாக வசித்து வந்தார். புலியின் பல்லை பதுக்கி வைத்து மாரிமுத்து விற்பனை செய்து வருவதாக உடுமலை வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இது குறித்து கேரள வனத்துறையினருக்கும் தமிழக அதிகாரிகள் தகவல் கொடுத்துள்ளனர். தமிழக வனத்துறையினர் மாரிமுத்துவை தேடி வந்த நிலையில் கேரள காட்டிற்குள் சுற்றித் திரிந்தவர் கேரள வனத்துறையினரிடம் சிக்கி இருக்கிறார். புலிப்பல் கடத்தியதாக வழக்கு இருக்கக்கூடிய நிலையில் அவரை கேரள அதிகாரிகள் உடுமலை வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர். புதன்கிழமையன்று மாலை முதல் உடுமலை வனத்துறை அலுவலகத்தில் வைத்து மாரிமுத்துவிடம் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் வியாழக்கிழமையன்று இயற்கை உபாதைக்காக கழிவறை சென்ற மாரிமுத்து கழிவறைக்குள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் அறிந்த மாரிமுத்துவின் மனைவி, மகள் மற்றும் பழங்குடியின கிராமத்தை சேர்ந்த அவரது உறவினர்கள் உடுமலை வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மாரிமுத்துவை அடித்து கொலை செய்து விட்டதாக வனத்துறையினர் மீது அவர்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டினர். எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா அவர் தூங்கி தான் சாகணும்னா இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லையே, அது அங்கேயே பண்ணிக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் இந்த மரணத்திலே மர்மம் இருக்கு. இந்த மர்மத்தை கண்டிப்பாயிட்டு அரசு அதிகாரிகள் நீதி வழங்கி இதெல்லாம் விசாரித்து பார்க்கணும்னு நான் கேட்குறோம். தவறு செய்த வனத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை மாரிமுத்துவின் உடலை எடுக்க அனுமதிக்க மாட்டோம் என்று அவர்கள் அங்கேயே அமர்ந்து போராட்டம் நடத்தினர். பழங்குடியின மக்களின் போராட்டத்தால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டதை தொடர்ந்து திருப்பூர் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ராஜேந்திரன் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டார். தவறு செய்த அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்ததை தொடர்ந்து மாரிமுத்துவின் உடலை எடுக்க அனுமதித்தனர். மாரிமுத்துவின் உடல் உடற்கூறாய்வுக்காக திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இப்படி செய்தி வருது, அந்த ஆபீஸ்ல அடைச்சி வச்சிருக்கிறாங்க, நீங்க தான் வரணும், புள்ள வந்துதான் முடியுங்கன்னு சொல்றாங்க. நான் வந்து பார்த்தேன், இப்போ எதுன்னு எங்களுக்கு தெரியல. இதுக்கு எல்லாரும் ஒன்றுமே நீர் தரணுங்க, நீதி வழங்கணுங்க எங்களுக்கு. இது என்ன ஏதுன்னு விட முடியாது, அதனால இங்க நியாயம் வேணும். சிவகங்கையில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட கோவில் பாதுகாவலர் அஜித்குமார் உயிரிழந்த சம்பவமே இன்னும் முழுமையாக அடங்கவில்லை. அதற்குள் வனத்துறையினரின் விசாரணையில் இருந்த பழங்குடியின இளைஞர் உயிரிழந்த சம்பவம் உடுமலை பகுதியில் மேலும் பரபரப்பை கூட்டியுள்ளது.